ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா யோக்கபெத், இங்கிலீஷில் வந்து ஜோக்கபெத். இவங்க யாருன்னா மோசேவோட அம்மா. மோசேக்கு மட்டும் இவங்க அம்மா இல்லை, மோசே, ஆரோன், மிரியம் இவங்க 3 பேரோட அம்மா தான் யோக்கபெத். இவங்கள பற்றி நம்ம யாத்ராகம் 6ஆம் அதிகாரத்துலையும் என்னாகும் 26ஆம் அதிகாரத்துலையும் நம்ம இவங்கள பற்றி வாசிக்கலாம். இந்த அம்மாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ன உடனே இது வந்து மதர்ஸ்க்கு அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேபி நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக இருக்கலாம், இல்லைனா சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லைனா உங்களை சுற்றி குழந்தைங்க இருந்தாங்கன்னாலே ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யோக்கபெத்துக்கு வந்து அவங்க கன்சீவ் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் வந்து இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகிறதுனால பார்வோன் ராஜா வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தார். என்னென்னா, குழந்தை பிறக்கும் போது பெண் குழந்தையாக இருந்தால் விட்டுடுங்க, ஆண் குழந்தையன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நைல் நதியில் போட்டு சாகடிக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் தான் மோசே பிறக்கிறாரு. யோக்கபெத் வந்து மோசையை பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய வந்து யாருக்குமே தெரியாமல் அதை வந்து ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்க அந்த குழந்தைய. அண்ட் 3 மாதத்துக்கு மேலே அவங்களால அது முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 3 மாதம் கழித்து அவங்களால முடியல இந்த குழந்தைய வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு. அதனால் ஒரு பாஸ்கெட் மாதிரி செஞ்சு அதில் தார் பூசுகிறாங்க. ஏன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த பாஸ்கெட்டோட இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நைல் நதியில் போய் விடுறாங்க. ஏன் நைல் நதியில் அந்த நாணல் கிட்ட வைக்கிறாங்கன்னா, அங்கே தான் வந்து பார்வோனுடைய மகள் வந்து குளிக்க வராங்க. அவங்க கண்ணில் இந்த குழந்தை படணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் எடுத்துகிட்டு போய் இந்த ரிஸ்கியான ஒரு மூவ் அவங்க எடுத்து போய் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட லைஃப்பில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து அவங்க எப்படி அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்வோன் கிட்ட இருந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தூங்குனாங்களா, குளிச்சாங்களா, சாப்பிட்டாங்களான்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கண்ணும் கருத்தமாக அந்த குழந்தைய பார்த்து அவங்க அழகாக வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கும் பார்வோன் ராஜா எப்படி ஒரு கமாண்ட் கொடுத்து குழந்தைங்கள்லாம் சாகுறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட குழந்தைங்களோட உயிருக்கு மட்டும் இல்லை, அவங்களோட லைஃபுக்கு ஆபத்தான ஒரு பெரிய ஒரு நைல் நதி தான் இந்த சோஷியல் மீடியா. சில வேளைகளில் யார் நம்மளோட குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்னே தெரியாது. நம்ம வளர்க்குறோமா இல்லைனா ஸ்க்ரீன்ஸ் வளர்க்குதான்னு தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர். அந்த காலத்தில் எப்படி வந்து யோக்கபெத் ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்களோ அதே போல் தான் நம்ம டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் இப்போவும் நம்ம இருக்கோம். ஸோ இதை நம்ம லேசாக எடுத்துக்க வேணாம். அதனால் நம்ம வந்து ஒரு மதராக இருக்கலாம், இல்லைனா வந்து குழந்தைங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு டீச்சரோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைங்களோட கனெக்ட் ஆகிருந்தால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற டேஞ்சர் என்ன, நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிடுறது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கண்கள் மூலமாக அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்களோட இருதயத்துக்குள்ளேயும் அவங்கள போய் எதெல்லாம் உள்ளே போகுது அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம யோக்கபெத் எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கினாங்களோ மோசேவை பார்த்த மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. இந்த குழந்தைங்க வந்து தேவன் கொடுத்த குழந்தைங்க, இந்த தேவனுடைய குழந்தைங்க. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜர்ஸ், ஒரு ஸ்டூவர்ட்ஸாக தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அந்த குழந்தைங்களை பற்றி. இன்றைக்கி யோக்கபெத் எப்படி பார்வோனோட கண்கள்லேருந்து பத்திரமா பார்த்துக்கினாலும் அதே போல் சாத்தானோட கண்கள்லேருந்து, சாத்தானோட சதித்திட்டத்துலேருந்து நம்ம குழந்தைங்கள இன்றைக்கி பத்திரமா பார்க்கணும். முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா நம்ம குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையே வளர்க்க முடியாது. ஆனால் அதை விட நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிறையா இருக்கணும். நம்ம தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் நிறையா இருக்கணும். தவிர அது என்ன பார்க்குறாங்க, சம்டைம்ஸ் கார்ட்டூன்ஸ் பார்க்கலாம், ஒரு டிஸ்னி பார்க்கலாம், பொம்மை படம்ன்ற பேரில் பார்க்கலாம். இருந்தாலும் என்ன விஷயத்த உள்ளே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நம்ம அசட்டை பண்ணாதபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதாக யோக்கபெத் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்க தளர்ந்து போல, இது எப்படியாவது நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு அவங்க போகிறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மோசையோட அப்பா பற்றி எதுவுமே குறிப்பிடல. அவங்களே தான் டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களே தான் அந்த கூடையை செய்கிறாங்க, அவங்களே தான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நைல் நதியில் விடுறாங்க, அவங்களே தான் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக இருக்கலாம், இல்லைனா ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணாக நீங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய எல்லா சக்தியும்
அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷனும் எல்லா ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, கலங்க வேண்டாம். ஐயோ இந்த குழந்தைய நான் எப்படி ஆண் துணை இல்லாமல் நான் வளர்க்குறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தேவன் அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் எப்படி யோகபத் இன்னைக்கு தைரியமாக எழுந்து நின்று அந்த குழந்தைக்காக அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் தேவன் கிட்ட கேட்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது அவர் நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கரெக்டாக தருவார். மூணாவது லாஸ்டான விஷயம் வந்து, இவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பொட்டென்ஷியலை பார்க்குறாங்க. ஐயோ இது தேவன் கொடுத்த குழந்தை, இது தேவன் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக என் குழந்தைய கொடுத்துருக்கிறாரு, அந்த பர்பஸ்க்காக இந்த குழந்தைய நான் காப்பாற்றணும்னு பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் குழந்தைங்களை வந்து இந்த குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னால் இது ஆக முடியல அதனால இந்த குழந்தைய நான் இப்படி ஆக்கணும், நம்மளோட செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்க்காக நம்மளோட குழந்தைங்களை வளர்க்காம, ஆண்டவர் எதுக்காக இந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கிறாரோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைங்களை அவங்களோட பொட்டென்ஷியலை தேவனை பற்றி சொல்லி கொடுத்து, உலக பிரகாரமாக இல்லை ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம வளர்க்கும் போது, எப்படி மோசே வந்து இந்த இஸ்ரவேல் மக்களையே வந்து பார்த்திங்கன்னா அவர் விடுதலை பெற்று அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வராரு. அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து ஆரோனும் மிரியமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை இந்த காலத்தில் நம்ம வளர்க்குறதுக்கு தேவன் தாமே நம்மளுக்கு அந்த பலனும் அந்த ஞானத்தையும் நம்மளுக்கு தருவாராக. தேங்க்யூ.